தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக 4 T-56 ரக துப்பாக்கிகள் மற்றும் பல ஆயுதங்களுடன் சிக்கிய ராணுவ அதிகாரி. விசாரணைகள் தீவிரம். பல வருடங்களின் பின் வவுனியா வெடுக்குநாரிமலை சிவராத்திரி நிகழ்வுகள் தடையின்றி நிகழ்ந்தது. மகிழ்ச்சியில் மக்கள். சூரியவெவ பகுதியில் சஜித் பிரேமதாச கலந்து கொண்ட கூட்டத்தில் குழப்பம். சஜித் பிரேமதாச தரப்பு மற்றும் பிரிதொரு தரப்புக்கிடையில் ஏற்பட்ட முறுகல் நிலை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியின் பட்டமளிப்புக்காக இங்கிலாந்திற்கான பயணம். மீண்டும் சூடுபிடிக்கும் வழக்கு. அனுரகுமார் திசாநாயக்க வசிக்கும் இடத்திலேயே துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. அதை தடுக்க முடியாத அரசாங்கம்தான் இது. கடுமையாக சாடிய நாமல் ராஜபக்ச. இந்த அரசாங்கம் தேசிய பாதுகாப்பிலே கோட்டை விட்டுவிட்டது. இந்த அரசாங்கம் இனி செயற்படுவது மிக மிக கடினம். கடுமையாக எச்சரித்த சஜித் பிரேமதாச. ராஜபக்சக்களின் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் வெடித்த குழப்பம். கட்சியை விட்டு விலகி பிரிதொரு கட்சியில் சேர்ந்த தேரர்கள். நாட்டில் பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நிறுத்திவிட்டதாக அரசாங்கம் மார்த்தட்டி கொண்டாலும் ஜனாதிபதி வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே பட்டப்பகலில் படுகொலைகள் அரங்கேறுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுவான பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், கடந்த காலங்களில் தினசரி துப்பாக்கி சூடுகளை தடுத்துவிட்டோம் என அமைச்சர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி வசிக்கும் பெலவத்தை பகுதியிலேயே தனது மனைவியுடன் சென்ற சட்டத்தரணி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் வீட்டின் முன்னாலேயே ஒரு சட்டத்தரணிக்கு பாதுகாப்பு வழங்க முடியாவிட்டால் இந்த நாட்டில் சாதாரண குடிமகனின் பாதுகாப்பு நிலை குறித்து எதனை பேசுவது என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் அரசாங்கம் தற்போது திட்டமிட்ட முறையில் சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சாடிய நாமல் ராஜபக்ஷ, வைத்தியர்கள் தமது உரிமைகளுக்காக போராடினால் மக்கள் அவர்களுக்கு எதிராக தீர்மானம் எடுப்பார்கள் என சுகாதார அமைச்சர் அச்சுறுத்துவது மக்களை தூண்டிவிட்டு வைத்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஒரு சூழ்ச்சி என தெரிவித்தார். அண்மை காலங்களில் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே கொலைகள் நடப்பதையும் சட்டத்தரணிகள் தாக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டிய அவர், இவை அனைத்தும் நீதித்துறை மற்றும் சட்ட ஒழுங்கின் வீழ்ச்சியை காட்டுவதாக குறிப்பிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரளவின் கொலை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்க தரப்பினர் விமர்சிப்பதன் மூலம் கொலையாளிகளை பாதுகாக்கவும் அராஜகத்தை நியாயப்படுத்தவும் அரசாங்கம் முயல்வதாக அவரும் குற்றம் சுமத்தினார். கஞ்சா தோட்டங்களை முற்றுகையிட செல்லும் போலீசாரை தாக்கும் பின்னணியை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சபையில் உள்ளதாகவும் 88 தொடக்கம் 89 கால பகுதியில் வன்முறை அரசியலில் ஈடுபட்டவர்களே இன்று ஆட்சியில் இருப்பதால் அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழி அடக்குமுறை மட்டுமே என்றும் அவர் கூறினார். வைத்தியர்களையும் சட்டத்தரணிகளையும் வர்த்தகர்களையும் பயமுறுத்தி ஆட்சியை தொடரலாம் என அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது எனவும் நாமல் ராஜபக்ஷவிலும் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கிலாந்தில் உள்ள வால்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு மேற்கொண்ட வருகை குறித்து தகவல் கோரி குற்றப்புலனாய்வுத்துறை அனுப்பிய கடிதங்களுக்கு குறித்த பல்கலைக்கழகத்திடமிருந்து இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. பிப்ரவரி 4 குற்றப்புலனாய்வுத்துறை மின்னஞ்சல் மற்றும் விமான அஞ்சல் மூலம் தொடர்புடைய கேள்வித்தாளை பல்கலைக்கழகத்தின் செயலாளர் கிறிஸ்டின் கிரேஷர் மற்றும் ஒரு உதவி நிர்வாக அதிகாரிக்கு அனுப்பியது. இதன் நகல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மனைவி கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழாவிற்கு பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட அழைப்பிதழ் உத்தியோகபூர்வமானதா அல்லது தனிப்பட்டதா என்பதை சரிபார்ப்பதே குற்றப்புலனாய்வு துறையின் முதன்மை நோக்கமாகும். 9 கேள்விகள் கொண்ட கேள்வித்தாள் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க இந்த வாரம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். அவர் பிப்ரவரி 18 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்ட சமன் ஏகநாயக்க சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் கலிங்க இந்த திச விஜயத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீடுகள் அப்போதைய ஐக்கிய ராச்சியத்திற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனாவால் தயாரிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மதிப்பீடுகளை தயாரிப்பதில் ஏகநாயவுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் அவை வெளியுறவு அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் வழக்கறிஞர் கூறினார். மதிப்பீடுகளில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அவற்றை நிராகரிக்க வெளியுறவு அமைச்சகத்திற்கு அதிகாரம் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திடமிருந்து இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலிப பீரிஸ் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்.
வத்தளை பகுதியில் உயிருள்ள ஆயுதங்கள் அடங்கிய பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த பொதி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பொதியில் 4 T56 ரக துப்பாக்கிகள், 4 ரிவால்வர் ரக துப்பாக்கிகள், 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் 11 வகையான சிம் அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விசாரணைக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பொதியை மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் பொல்பகொடை யக்கலமுல்ல பகுதியை சேர்ந்த 35 வயதுடைய முன்னாள் ராணுவ வீரர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் கல்நேவ, கல்தோட்டை மற்றும் எல்பிட்டிய காவல் பிரிவுகளில் நீதிமன்றங்களால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. நாட்டின் தேசிய பாதுகாப்பை சில வாரங்களில் உறுதிப்படுத்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று பாதாள உலக குழுக்களின் கொலை கலாச்சாரத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் பெரளிகல கிராமத்தில் சனிக்கிழமை விவசாயிகளை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் வீதியில் வைத்து மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர் இன்று நாட்டில் சாதாரண மக்கள் வீதியில் நடமாட முடியாத அச்சம் நிலவுவதாக குறிப்பிட்டார். பாதுகாப்பு குறித்து வகுப்புகளை நடத்துவோம் என்று மேடைகளில் முழங்கியவர்கள் இன்று நாட்டில் நிலவும் பாரதூரமான கொலை கலாச்சாரத்தை தடுக்க தவறிவிட்டனர். இன்று நாட்டில் வாழ்வதற்கான சுதந்திரம் பறிக்கப்பட்டு ஆளும் தரப்பினர் பொய் சொல்வதற்கான சுதந்திரம் மட்டுமே எஞ்சியுள்ளது என அவர் சாடினார். பாதுகாப்பு மட்டுமன்றி பொருளாதார ரீதியாகவும் மக்கள் ஏமாற்றப்படுவதாக தெரிவித்த அவர் முறையற்ற நிலக்கரி இறக்குமதி மற்றும் விவசாய கொள்கைகளால் நாடு பின்னடைவை சந்தித்துள்ளதை குறிப்பிட்டார். குறிப்பாக இலங்கைக்கு வந்த 5 நிலக்கரி கப்பல்களும் தரமற்றவை என்பதால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் முழுமையான மின் உற்பத்தி செய்ய முடியாமல் போயுள்ளது. இது தொடர்பாக தான் எழுப்பிய கேள்விகளுக்கு துறைசார் அதிகாரிகளால் பதிலளிக்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார். அறுவடை காலம் நெருங்கியும் நெல்லுக்கு 120 ரூபாய் கூட கிடைக்காது என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளதோடு ஸ்மார்ட் விவசாய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பொய்களையும் ஏமாற்றுகளையும் மூலதனமாக கொண்டு இந்த அரசாங்கம் செயற்படுவதாகவும் விரைவில் அமைய ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பான மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த நாட்டை கட்டியெழுப்புவதே தமது நோக்கம் என்றும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட தலைவர் திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சியின் செயற்பாடுகள் காரணமாக அக்கட்சியின் கலைன் பிந்துனுவெவ பிரதேச சபை உறுப்பினராக பணியாற்றிய வணக்கத்திற்குரிய அனுராதபுர சோமரதன தேரர் அந்த கட்சியில் இருந்து விலகியுள்ளார். திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி அனுராதபுரம் மக்கள் தொடர்பில் வெளியிடும் சில கருத்துக்களும் அவரது செயற்பாடுகளுமே தாம் கட்சியில் இருந்து விலக காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிலை தொடர்ந்தால் அனுராதபுரம் மாவட்டத்தில் பொதுஜன பெரமுன தனிமைப்படுத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியுடன் இணைந்தது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் இனி ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை. மிகிந்தலை தொகுதியில் போட்டியிட்ட உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி பிரதிநிதிகள் ஒன்றிணைந்துள்ளனர். சிறந்த அமைப்பொன்றை கட்டியெழுப்பி மிகிந்தலை தொகுதியில் பாரிய வெற்றியொன்றை பெற நடவடிக்கை எடுப்போம். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுகின்றோம். சர்வஜன அதிகாரம் கட்சியாக எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். இதே நிலை நீடித்தால் பொதுஜன பெரமுனவினர் தனிமைப்படுத்தப்படுவார்கள். திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி தொலைபேசி மூலம் அரசியல் செய்பவர், ஆனால் நாங்கள் இங்கு களத்தில் இறங்கி அரசியல் செய்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 1 அல்லது 2 துப்பாக்கி சூடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ளும் என்றுதான் நம்புவதாகவும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பில் குறிப்பிட்ட பிரச்சினை எதுவும் இல்லை. கடந்த காலத்தில் ஒவ்வொரு கும்பல் குழுவும் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டுவதற்கு பழக்கப்பட்டிருந்தனர். அத்தகைய நபர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்பும் போது அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் முப்படைகளும் தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் மேற்கொண்டு வருவதாக நான் நினைக்கின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய 1 அல்லது 2 பேர் இருந்தாலும் கவலைப்பட ஒன்றுமில்லை. அரசாங்கம் இதை எப்படியும் புரிந்து கொண்டுள்ளது. இந்த நாட்டில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு ஓரளவு புரிதல் உள்ளது. எனவே இந்த நபர்கள் இப்போது அதை நிர்வகிக்க முடிந்தது என்று நான் நினைக்கின்றேன். பாதாள உலகம் இன்னும் ஓரளவுக்கு செயலில் உள்ளது. இது ஒரு அரசியல் குற்றம் அல்ல. இது பாதாள உலகம் தீவிரமாக செயல்பட்டு வரும் இடம். பாதாள உலகம்
100% அடக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். முழு ராணுவமும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளில் வரும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்வதை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சியடைய முடியாது. அரசாங்கம் சில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முழு ராணுவமும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளில் வரும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்வதை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சியடைய முடியாது. அரசாங்கம் சில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சூரியவிவ அந்தரவிவ பகுதியில் நேற்று நடைபெற்ற விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வந்தபோது இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பிராந்திய தலைவர்களால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. கூட்டத்தில் ஒருவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மற்றொருவர் அவருக்கு ஆட்சேபனை தெரிவித்தார். அதன் பிறகு கேள்விகளை எழுப்பிய நபரையும் அவருடன் வந்த ஒரு குழுவையும் ஏற்பாட்டாளர்கள் கூட்ட அரங்கிலிருந்து அகற்றினர். பின்னர் சூரியவிவ காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்தி ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கைது செய்தனர். அதன்படி நிலைமையை கட்டுப்படுத்திய பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் கூட்டத்தில் உரையாற்றினார். ஜேவிபி ஆர்வலர்கள் குழு ஒன்று வந்து கூட்டத்தை சீர்குலைக்க முயன்றதாக இந்த கூட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வவுனியா நெடுங்கேணி வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தின வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. இதன்போது நேற்று மதியம் 2 மணியளவில் ஆதி இலிங்கேஸ்வரருக்கு விசேட பூசை அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு காலை முதல் காவல்துறையினர் அந்த பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதும் வழிபாடுகளுக்கு எந்தவித தடைகளும் விதித்திருக்கவில்லை. அத்தோடு இரவு நேர பூசைகளை செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை மழை பெய்திருந்தமையால் மலைக்கு செல்லும் காட்டுப்பாதை முழுமையாக சேதமடைந்திருந்தது. இதனால் அடியவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.